ஏழைகள் தொழிலாளர்களுக்கு ஆதரவான சட்ட மசோதாக்களை நிறைவேற்றவிடாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி அம்பேத்கர் பெயர் உள்ளவரை இடஒதுக்கீடு இருக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். கோவையில் கட்டப்பட்டுள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் புதிய கட்டிடங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பின்னர் கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் தமிழில் வணக்கம் கூறி பிரதமர் மோடி பேச்சை தொடங்கினார். வணக்கம். இன்று கோவை மாநகரம் வந்ததில் மகிழ்ச்சி. ஊழலால் நம்பிக்கையை இழந்து இருந்த மக்களுக்கு மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்த பின்னர் நாடு புதிய நிலைகளை நோக்கி செல்லும் என்ற நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீ விற்றவர் ஒருவர் எப்படி அதிபெரும்பான்மையுடன் பிரதமரானார் என்று சிலருக்கு வலியும் கவலையும் ஏற்பட்டுள்ளதாக கூறிய மோடி அவர்களால் தோல்வியை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்றார். ये चाय बेचने वाला प्रधानमंत्री कैसे बन गया और वो भी पूर्ण बहुमत से सरकार कैसे बना ली? 18 महीने हो गए, लेकिन ये लोग लोकतंत्र की भावनाओं को स्वीकार करने के लिए तैयार नहीं है, जनता जनार्दन के आदेश को स्वीकार करने के लिए तैयार नहीं है. பாஜக அரசு மக்களவையில் பெரும்பான்மையாக உள்ளதால் காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்பையும் மீறி பல மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாகவும், ஆனால் மாநிலங்களவையில் செயல்பட விடாமல் காங்கிரஸ் கட்சி நாட்டிற்கு எதிரான செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். लोकसभा के अंदर तो हम काम कर पाते हैं, हो हल्ले के बीच कर पाते हैं, विरोधों के बीच कर पाते हैं, लेकिन राज्यसभा में ऐसे गुस्सा निकाल रहे हैं, मोदी तुझे दिखा देंगे, तू प्रधानमंत्री बन गए, अब देखते हैं तुम्हारा क्या होता है. ये क्या लोकतंत्र का तरीका है क्या? जब तक बाबा साहब आम्बेडकर का नाम रहेगा, इस देश में कोई किसी की अनामत नहीं हटा सकता, कोई रिजर्वेशन नहीं हटा सकता. बाबा साहब आम्बेडकर की अमरता से जुड़ा हुआ है और इस पर कोई हाथ नहीं लगा पाएगा. ये मैं देशवासियों को विश्वास दिलाना चाहता हूं. மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்ற பின் விவசாயிகளுக்கு தடையின்றி யூரியா கிடைப்பதாகவும், மாநில முதலமைச்சர் யூரியா தேவை கோரி மத்திய அரசுக்கு 2015ஆம் ஆண்டு கடிதம் எழுதப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும், கள்ளச்சந்தையில் விற்பனை என்ற நிலையும் இல்லை என்றும் மோடி கூறினார். மேலும் கரும்பு உற்பத்திக்கு விவசாயிகளுக்கு 6000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை நேரடியாக கொடுக்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டதாகவும், விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப சர்க்கரை ஏற்றுமதி இறக்குமதியில் மாற்றம் கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இலங்கை தமிழர்கள் நலன் மற்றும் அந்நாட்டு சிறையில் வாடிய தமிழக மீனவர்களை மீட்க பிரதமர் மோடி அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக தெரிவித்தார்.